Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2.14 சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இட்ஸ் a தியரி கொஸ்டின் தான். பட் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? என்ன சொல்றாங்க? வாட் இஸ் meant by பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா? ஸோ ரவுல்ஸ் லா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதோட சம்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸ்ல போட்டுருக்கோம், அதை நீங்க பாத்துக்கலாம். பாசிட்டிவ் டிவியேஷன் என்ன, நெகட்டிவ் டிவியேஷன்ன்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். How is the sign of delta solution H related to positive and negative deviation from the rules எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஆக்சுவலா பாசிட்டிவ் டிவியேஷன் நெகட்டிவ் டிவியேஷன் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஐடியல் சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன் தெரிஞ்சுக்கணும். சொல்யூஷன்ல நமக்கு ரெண்டு, ஒன்னு ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன் என்னது, அப்படியே ரூல்ஸ் லாவை அப்படியே ஃபாலோ பண்றது ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன் என்ன அர்த்தம், அப்படியே ஃபாலோ பண்ணாது, அதுல கொஞ்சம் இருக்கும். எப்பயுமே சொல்லுவாங்க ஐடியல் கேஸ்னா அப்படியே ஃபாலோ பண்ணும், நான் ஐடியல்னா கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த டேபிள் தான் விஷயமே. இதுல இருக்க டேபிள்ல இருக்கிறது தான் டோட்டல் கண்டென்ட். இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஐடியல் கேஸ், நான் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்ல ஒரு கிளாசிபிகேஷன் கிடையாது. நான் ஐடியல் கேஸ்ல ரெண்டு கிளாசிபிகேஷன், பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன். ஐடியல் கிளாஸ்னா எப்படி இருக்கும்னா, சொல்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு இருக்கும், சால்வெண்ட் சொல்யூட். கரெக்டா? இப்போ சால்வெண்டோட இன்ட்ராக்ஷன், சால்வெண்ட்குள்ள இருக்க இன்ட்ராக்ஷன் பேரு ஏஏ இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. சொல்யூட்டுக்குள்ள இருக்க இன்ட்ராக்ஷனுக்கு பேரு பிபி இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. இப்ப சால்வெண்ட் சொல்லிட்டு மிக்ஸ் ஆகிறப்போ அதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகுமா, அது பேரு ஏபி இன்ட்ராக்ஷன். ஓகேவா? இவ புரிஞ்சா? ஏஏ இன்ட்ராக்ஷன் என்ன, ஏபி இன்ட்ராக்ஷன் என்ன, பிபி இன்ட்ராக்ஷன் என்ன புரிஞ்சா? சோ இப்போ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து ஏஏக்கும் பிபிக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால் ஐடியல் சொல்யூஷன். ஆனா ஏபி இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆர் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிவியேஷன், ஏபி இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டிவியேஷன் வித் கம்பேரிசன் வித் ஏஏ அண்ட் பிபி. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, டெல்டா ஹெச் மிக்ஸ் வந்து ஐடியலுக்கு 0, கிரேட்டர் தேனா இருந்தா பாசிட்டிவ், லெஸ் தேனா இருந்தா நெகட்டிவ். அடுத்து டெல்டா வி மிக்ஸ், சேஞ்ச் இன் வால்யூம், சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ வால்யூம் வந்து 0 இருந்தா ஐடியல், கிரேட்டர் தேனா இருந்தா பாசிட்டிவ், லெஸ் தேனா இருந்தா நெகட்டிவ். எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம். ஏன்னா 1 மார்க்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு பிக் எது வந்து ஐடியல், எது வந்து பாசிட்டிவ் டிவியேஷன், எது வந்து நெகட்டிவ் டிவியேஷன் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல கிளியரா படிச்சிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் விச் இஸ் பாசிட்டிவ் டிவியேஷன், விச் இஸ் நெகட்டிவ் டிவியேஷன் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? ஓகே, that's it guys. We'll meet in the next video.